Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பிரைடல் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ப்ளவுஸ் டிசைனு ரொம்பவே சூப்பராக கிராண்டாக இருந்தது. இந்த ஒர்க்கை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபைனலாக நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளவுஸ் எனக்கு லிமிட்டட் டைமில் தான் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ண ப்ளவுஸ் இது, அதனால் என்னால் வீடியோ எதுவும் கவர் பண்ணவே முடியல. ஐம் சாரி. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் வந்து நெக் டிசைன் பாருங்கள், ரொம்பவே கிராண்டான லுக் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்டாக எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கோம். பட் இது வந்து வேறு நெக்கு, டிஃப்ரெண்ட்டான நெக்கு. இதில் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த பேக் நெக்குக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சில்க் த்ரெட்டு, பீட்ஸ், சுகர் பீட், 3mm பீட், அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இதில் ஸ்பெஷலாக நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் நல்லா ஹைலைட் கொடுத்தது இந்த பார்டருக்கு. ஸ்மால் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து 4mm பீட்டில் நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்பவே நெருக்கமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு பீடுக்கு மேலே இன்னொரு பீடுக்கு வந்து இடுக்கமாக இருக்கும், அது நல்லா இருக்காது பார்க்க ஃபினிஷிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டசில் பண்ணியிருக்கோம். ஸோ டசிலும் வந்து எங்கள் டைமண்ட் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஸோ அதே பேட்டர்னில் நான் வந்து டசிலும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்ஸ் வந்து நான் பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சுற்றி சுகர் பீடு, 4mm பீட்லாம் வச்சு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பேக் நெக்கோட ஃபைனல் வியூவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் வந்து செக்குடு பேட்டர்னில் தான் நம்ம ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஆர் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு எனக்கு செக்குடு கொடுத்தா போதும்னு சொன்னாங்க ஆஃப் ஸ்லீவில். ஸோ அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜரி லைன், அதே மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டு, அப்புறம் 3mm பீட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே செக்குடு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கிளிப் ஸ்டோன் வந்து பெரிய கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த செக்குடு வந்து டபுள் லைன் நம்ம சுகர் பீட்டில் கொடுத்துருக்கோம், அதனால் ரொம்பவே கிராண்டாக இருந்தது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நெக்ஸ்ட் வந்து நார்மல் ரவுண்ட் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்கள், பிகினர்ஸ் எல்லோரும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருந்தாலும் நீங்கள் ஃபுல் ஸ்லீவ்லையும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தரலாம். இல்லை ஸ்லீவ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செக்குடு கேட்டாலும் கஸ்டமர் நீங்கள் அந்த மாதிரியும் ஒர்க் பண்ணி வைக்கலாம். எனக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மேலே அதனால நான் டாட்ஸ் வச்சுருந்தேன். மேலே வந்து கேப் அப்படியே இருக்கட்டும்னு தான் சொன்னாங்க. நான் டாட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுதான் ஒரு ஸ்லீவு. இன்னொரு ஸ்லீவும் இதே பேட்டர்ன்லேயே தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப கிராண்டான லுக்கும் கொடுத்தது இந்த டிசைன். ஒர்க் நான் கொஞ்சம் லிமிட்டட் டைமில் தான் எனக்கு கொடுத்தாங்க கஸ்டமர். ஸோ அதனால் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்போ எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரியும் பண்ணிட்டேன்.